வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். கிரேவுல்ஃப் சேனல்லேருந்து ஈவில் மதர் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 எபிசோட்ஸ் வர வந்திருக்கு. இதுக்கப்புறம் எபிசோடு எதுவும் வருமானு தெரியல. ட்ரெய்லருமே இருக்குது. நான் ட்ரெய்லர் பார்க்க போகிறது இல்லை, டேரெக்டாக நம்ம சீரிஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ஈவில் மதர் வார்னிங், அதுக்கப்புறம் ஷீ பொசஸ்டஸ், அப்புறம் த ஃபைனல் வார்னிங். அதுக்கப்புறம் எபிசோட் வந்தால் பார்க்கலாம். இவரோட சேனல் தான் நினைக்கிறேன், வாசு. இதே டீம் மெம்பர்ஸ் தான், இந்த தமிழில் உள்ளவங்க தான் அதிலே வந்த மாதிரி இருக்குது. வாசுன்னு ஒரு சேனல் வந்து இவர் தான் பண்ணியிருக்காரு, அவரோட சேனலாக தான் இருக்கும். அதில் வந்து நம்ம ஹாண்டிங் ஹவுஸ் அந்த ஒரு எபிசோட்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் எதுவும் கண்டினியூ ஆச்சாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு எபிசோட் தான் பார்த்துருந்தேன், நல்லா இருந்துச்சு, செம்ம த்ரில்லிங்காக போச்சு. அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் பொதுவாக இந்த மாதிரியான வீடியோஸ்க்கும் மூவிக்கும் ஒரு சிமிலாரிட்டி ஒரு டிஃப்ரென்ஸ் தான் பார்ப்பேன். சிமிலாரிட்டின்னு பார்த்தா நம்ம ஆடியன்ஸ் வந்து ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் தான் 2 பேருமே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதான் சிமிலாரிட்டின்னு பார்ப்பேன். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மூவின்றது ஃபேக்குன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரிஜினல் ஸ்டோரி எல்லாம் நடந்த சம்பவம் அப்படின்னு எடுத்து படமாக பண்ணியிருந்தாலும் கூட படன்றது அது ஃபேக் தானே, அது ஃபேக்குன்னு தெரிஞ்சிடும். பட் இந்த மாதிரி வீடியோஸில் இது ஃபேக்கா இல்லை ரியலாக நடந்திருக்கா என்னன்னே தெரியாது. பட் அந்த ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டி பார்த்தீங்களா, அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். த்ரில்லிங்கான ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்களா, அதுக்காக தான் அந்த வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அந்த வாசு சேனலில் அந்த ஹாண்டிங் ஹவுஸ் ஹாண்டிங் ஹவுஸ் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், எனக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி. அது உண்மையாக பொய்யா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுல, அதுக்காக அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓகே, ஈவில் மதர் வார்னிங் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல் யாரும் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட சேர்ந்து பாருங்கள், போகலாம். ஈவில் மதர் பா, பிஜிஎம் என்ன பயங்கரமாக இருக்குது. ஓகே, என்னடா டேய், என்ன பண்ற? என்ன ஒரு மூவி பேய் பெங்களாவை ரீச் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சாதாரண கோஸ்ட் வீடியோவை எடுக்க போறதா தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அங்க நடந்த கொடூரமான விஷயங்கள் எங்க மென்டல் ஹெல்த்தையே காலி பண்ற அளவுக்கு நடந்தது. இவர் அந்த வீடியோல பார்த்த மாதிரி இல்ல, வாசு சேனல்ல. ஏய் எந்திரிடா. அது மட்டும் இல்லாம என்னோட உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய கொடூரமான விஷயங்களுமே அங்க நடந்தது. அவர் உடம்புல போயிடுச்சா? அப்போ கேக்குதாடா அவள ப்ளீஸ் உடு. என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் காரணமா இருந்தது நாங்க வர்றதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி சில பேர் இங்க வந்து மர்மமான ரிச்சுவல்லாம் பண்ணி இருக்கிற ஆத்மாவை பயங்கரமா கோவப்படுத்தி இருக்காங்க. ஓ மை காட், தமிழ்நாடு தானா? ஓ மை காட், யாரோ ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க இங்க. இது எல்லாமே அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்தது. ஸோ கைஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்களுக்கு கிடைச்ச அதே த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் நான் நம்புறேன். அதுக்காக தான் பார்க்கறேன். ஓகே, இங்கே ரொம்ப மோசமா இருக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம். இங்க பொருட்கள். ஸோ அந்த வியூவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், இந்த சேனல் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணது. நீங்க உங்களுக்காக எதனா கேட்க விரும்புறீங்களா? உங்க குழந்தைக்காக எதனா கேக்குறீங்களா? உங்க குழந்தைக்குனா இப்படி எக்ஸ் போயிடுங்க. உங்க குழந்தைக்காக எதனா வேணும் ஞாபகம் இருக்காது. தாய் பாசண்டா. இந்த சேனல்ல ரொம்ப பயங்கரமா இருக்கும் போலயே. டெட்லி மாம், உங்க குழந்தை இறந்து போன அந்த கஷ்டம் தாங்க முடியாம இறந்து போயிருக்கீங்க. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க எவ்வளவு ஒரு அன்பான கைண்டான ஒரு பர்சன்ட்டு. உங்க பேர் என்ன? நீங்க யாரு? நீங்க தான் அந்த அம்மாவா? என்னடா ஆச்சு? தண்ணி எங்கடா? பாருங்க, ஒரு கல் இருக்கு. இப்ப நான் இங்க படியில ஏறுறப்போ அந்த கல்லு பாட்டுக்கு என் தலையில விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? இது டொம்முன்னு விழுந்த மாதிரி தான் கேட்டுச்சு. அது இதுவும் தானடா. அது என்ன இன்ட்ரோவே இந்த வீடியோன்னு போட்டு ஆரம்பிப்பாங்கல்ல, அதுவே எவ்வளோ ரொம்ப பயங்கரமாக இருக்கும் மலையே.
மறுபடியும் அந்த வியூவர் தேங்க்ஸ் இந்த சேனல் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு. நான் வாசுன் சேனல் தான் கிரே ஓஷன் மாத்திட்டாங்கன்னு நினைச்சேன், பார்த்தா அப்படி இல்லை கைஸ். இது உள்ளதான் நம்ம போறோம். இதுக்குள்ள ரொம்ப தூரமா டெரிஃபிக்கா இருக்கு போல போட்டிருக்காங்க. ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணாதனால அந்த ரோடுமே வீணா இருக்கு. மழை தண்ணி இந்த மாதிரிலாம் நின்றுக்கும் போல இருக்கு. பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். ஆனா நாங்க உள்ளாக்க ரொம்ப தூரம் வந்துகிட்டு இருக்கோம். ஆக்சுவலா எந்த ஊருன்னு தெரியல, ரொம்ப தூரம் போகணும். போக போக எந்த ஃபேக்டரியுமே கிடையாது. அங்க பாருங்க, சுத்திலும் எதுவுமே கிடையாது. ரொம்ப தூரம் இதுல தான் போக போறோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கிட்டக்க நம்ம இது உள்ள போகணும். யாருமே இல்லை. ஆத்திர அவசரம்னா கூட யாரும் வரமாட்டாங்க. ட்ரெஸ் இதெல்லாம் உங்களுக்கு அங்கே தூரத்தில் ஒரு பில்டிங் இருக்குதா, அந்த பில்டிங்க்கு தான் இப்போ நம்ம ரொம்ப தூரமாக போய்கிட்டு இருக்கோம். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியில். இங்கே வரதே இவங்க பண்றத ஒரு வீடியோ கேமா பண்ணா சூப்பரா இருக்குங்க. ஒரு வழியா பக்கத்தில் வந்துட்டோம். நிறைய ஜம்ப் ஸ்கேர், ஸ்டோரி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலா இருக்கும். என்ட்ரன்ஸே ஒரு மாதிரி பால் அடைஞ்ச மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்கு. ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குடா. என்ன இதுக்கும் யாராவது இருப்பாங்க பயமா இருக்கு. அனாந்திர கடன் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு. கைஸ், பில்டிங்கை ரீச் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸ் கிட்டக்க இப்போ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துக்கு எதுவுமே இல்லை. ஆனால் யாரோ இதெல்லாம் உட்காந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இந்த பில்டிங்கில் இருக்கிற பிரச்சனையால் யாருமே இந்த சைடு குடி வர மாட்டாங்க போல இருக்கு. ஃப்ளாட்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. இவ்வளோ ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே வரும்போதே ஒரு மாதிரி பக்குன்னே இருக்கு. ஆமாம், ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு நாங்கள் ரோடு எல்லாமே இருக்கு. இந்த ரோடு எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. ரொம்ப தூரம் வெறும் மண் தர மாதிரி தான் இருந்துச்சு. இவ்வளோ தூரம்லாம் யாரும் ஒருத்தங்க கூட யூஸ் பண்ணல. கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த பில்டிங்குமே இல்லை. இது மட்டும் தான் இருக்கு. பாத்தியா, சுத்தி முத்தி காடு தான் இருக்கு. ஆனா லைட் ஏரியா இடத்துலாம் பக்கத்துல தெரியல, ரொம்ப லாங்கு. ஆமா, இது வந்து ஒரு ஃபேக்டரிஸ்லாம் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா. பட் இதை ஒட்டி எங்கேயுமே எந்த ஃபேக்டரிஸுமே இல்லை. ஒரு சின்ன குடோன் கூட கிடையாது. உள்ள போலாம். இங்க ஏதாவது நமக்கு ஆனா கூட வெளியே எப்படி போகணும்னு கூட தெரியல. ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு போறதுக்கே 5-10 கிலோமீட்டர் ஆகும் போல. அவ்வளவு தூரம் இருக்கு உள்ள. 3 பேர் தான் போறாங்க. ஸ்லோவாகவே போ, யாராவது இருக்கலாம். இல்லடா, இவ்வளோ தூரம் இருக்கு. கண்டிப்பாக இல்லீகலாக இருக்கு. இது ரொம்ப மோசமான இடம்டா. நான் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அப்போ பார்த்துட்டு இப்போ யாராவது இருந்தாலும் என்ன பண்ணுறது? யாராவது இருக்கலாம். யார் மனுஷங்களை சொல்றாரா இல்ல பேய்களை சொல்றாரா? இந்த மாதிரி இடத்துல வந்து திருடனா யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. பெரிய ரோடு, இருட்டு, வண்டியில வந்து பணம் பறிக்கலாம். கொஞ்சம் பின்னாடி வா, பின்னாடி வா, பின்னாடி வா. பா, ஏதோ சவுண்ட் கேக்குதுடா. கீறுற மாதிரி சவுண்ட் இருக்குல்ல, இரும்பு எதுவும் தரையில வச்சு தேய்க்கிற மாதிரி, இழுக்கிற மாதிரி. எதுக்கு அடங்குது? இந்த அதான் அதாவது இரும்பதான் தேய்க்கிற மாதிரி இருக்கு தரையில வச்சு. பிஜிஎம்லாம் பயங்கரமா போட்டிருக்காங்கப்பா. ஐயோ, இவருதான் எதுக்குடா ஹார்ன் அடிக்கிற? வைத்தகாரா. சவுண்டு கேட்டுதேடா ஏதோ. திருப்பி தூக்கி நிமிஷம். பாட்டில் உடையுது. சொன்னேன்ல சவுண்டு கேக்குதுடான்ட்டு. பாட்டில் தானே ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன். ஒரு நிமிஷம் இருடா, ஒரு நிமிஷம். தண்ணி அடிச்சிட்டு இருப்பானுங்களா? இவ்வளோ தண்ணி அடிக்கிறதுக்கு வரலாம். திருடங்க வராங்களோ இல்லையோ, இந்த மாதிரி இடத்துல வந்து தண்ணி அடிக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. லைட் அடிக்குது தூரத்துல. லைட் அடிக்குதானே? ரிஃப்ளெக்ஷனா இருக்க மாதிரி இருந்துச்சு. சவுண்ட் பாட்டில் போட்டு யாரோ உடைச்சாங்க. ரிஃப்ளெக்ஷன் மாதிரி அடிக்குது. கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்டி. இப்போ வண்டி மேலே எழுந்திருப்பாங்க. யாருமே இல்லையே.
கண்ணாடி நொறுங்குற மாதிரி இப்போ சவுண்டு கேட்டுச்சு. கண்ணாடி யாருமே இல்லடா. யாரும் இல்லை. சவுண்டு கேட்டுச்சு, உடஞ்சிச்சு ஏதோ. யாரும் இல்லையே. நல்லாவே கேட்டுது. கண்ணாடி கண்ணாடி உள்ள உடையுதுடா. வந்துடுறா. கண்ணாடி உள்ள கேக்குதா? கண்ணாடி உடைக்கிற சவுண்ட் கேக்குது கைஸ். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய மைக் தேவைண்ணா. நல்லா பிக்கப் இருக்கும், குவாலிட்டியான சவுண்ட் கேப்சர் பண்ணுற மாதிரி. வீட்டில் போகும்போது யாராவது நம்ம மேலே எரிஞ்சிட்டாங்கன்னா மண்டை எண்டையில். அதான் பாரு தேவையில்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கான். 2 பேரும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நிலா பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல, மேகத்துக்கு நடுவில் ஆள் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நாங்கள் உள்ளே வரல, அதுக்குள்ளே கரெக்டாக எரிஞ்ச இடத்துல நிற்கிறான்டா. பாட்டில் எரிஞ்ச இடத்துல நிற்கிறான்டா. ஆள் இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு இங்கே ஆள் இருக்காங்கன்னு தான் தோணுது. ஏன்னா இங்கே பாருங்க, கண்ணாடி உடையிற சவுண்ட் கேட்குது. கன்ஃபார்ம் யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போனவங்களா பிஜிஎம் போட்டிருக்காங்களா? மியூசிக் டைரக்டர் மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்கள வச்சு கேக்குதா உங்களுக்கு? சவுண்ட் எஃபெக்ட் ஆர்ஆர்லாம் பண்ணியிருக்காங்க. இறக்குடா கண்ணாடிய. ஆள் இருக்க மாதிரி இருக்குடா. கண்ணாடிலாம் அடிச்சு நொறுங்குதுடா. அதுவா 2-3 கண்ணாடி உடையுது. ஆளா என்னன்னு தெரியல. உள்ள போறதுக்கு முன்னாடியே உடையுது. இங்க பாரு, வெளில வந்து செத்துருதுடா. எப்படா போவோம்? மூஞ்சில கண்ணாடி போட்டுச்சுன்னா என்ன பண்றது? இப்ப இங்க வந்து செத்துருச்சு, பாத்தீங்களா இல்லையா? இப்போ பார்த்தேன். எப்படா போறது? கண்ணாடிலாம் மூஞ்சில பட்டுச்சுன்னா அவ்வளவுதான்டா, எல்லாம் கிழிச்சிரும். கோஸ்ட் இருந்துச்சுடா. கோஸ்ட்னு தெரியல, கோஸ்டா அப்படி பாட்டில் எரியுது. இவர் எல்லா பக்கமும் விழுது. காருக்கு பின்னாடிலாம் விழுது. நான் சொல்றது கேளு, நீங்க இங்கே இருங்க. ஆமா, எல்லாத்துக்கும் போய் அடிபட்டுருச்சுன்னா யாரா அப்ப கூட்டிட்டு போறது? இல்லடா, எல்லாருக்கும் 3 பேருக்குமே போய் எல்லாரு மேலேயும் கண்ணாடி தூள் பட்டுருச்சுன்னா யாரு கூப்பிட்டு போறது? நான் சொல்றதை கேளு, நான் புள்ள பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன், வாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, உடனே கூப்பிடுறேன் நான் உள்ள போயிட்டு. சிக்னல் கிடைக்கிற ஏரியா தானா? ஓகே. இவங்களுக்கு அதுவும் வாக்கி டாக்கி மாதிரி வச்சிருப்பாங்க. நைட் விஷன் செட் பண்ணு. நைட் விஷன் நீங்க நான் செட் பண்ண வெளியில. சரி, நீ சீக்கிரம் வா. ஓகே, சேஃபா இருங்க. எதனா கால் பண்ணுங்க. இப்போ வந்து மொபைல் யூஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். பட் பார்த்துட்டு உடனே வாக்கி டாக்கியும் உங்க வச்சிருக்க வாய்ப்பு இருக்குண்ணா. என்னாச்சு? வந்துட்டு இருக்கா கண்ணாடி உள்ள இருந்து? எனக்கு என்னமோ இங்க ஏதோ ஆபத்து நடக்க போகுது மட்டும் தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு வந்தா இப்படி ஆயிடுச்சு. கேக்குதா உங்களுக்கு? பாட்டில்ஸ் உடஞ்சு நொறுங்குது. நிலா வேற பயங்கரமா இருக்கு. நான் இப்பதான் அழகா இருக்குன்னு சொன்னேன். யாராவது இருக்கீங்களா மேல? அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் வேற எனக்கு கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. உளவி ஸ்பீடு குச்சிலாம் நைட்டு தான் அதிகமாக இருந்துச்சு. யாராவது மேல இருக்கீங்களா? யார் கண்ணாடியெல்லாம் உடைக்கிறது? ஹலோ. ஆக்சுவலி இந்த வாசலில் வந்து கடைசியாக விழுந்து தெரிச்சிச்சு. நான் அவனுங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சேஃப் இல்லை, உள்ள போகலாம். சவுண்டு குவாலிட்டி பார்த்தீங்களா? செம்ம மைக் வச்சுருப்பாங்க. abandoned building. பாத்தீங்களா? அது லைட் ஆன் பண்றது கூட
ஒரே இதில் ஆன் பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கு. அது உண்மையாக பையன் கூட தெரியும். இப்போ வரைக்குமே நான் அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. பட் அந்த த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாள், அது சூப்பராக இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டே இருக்குதாச்சும். உண்மையாகவே ஒரு ஜம்ப் ஸ்கேர் தராங்க. அந்த எக்ஸைட்மெண்ட் அடுத்து என்ன போகுதுன்றது இருக்கு. பாருங்களேன், லைட் வாட்டர் பாட்டில் இருக்கு, சின்னதாகி பெருசாகலாம் போல அவங்க வச்சிருக்காங்க. எனக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் ஆடுற மாதிரியே ஒரு ஃபீல் தெரியுது இது பார்க்க. யாரும் இங்கே தங்கி இருந்திருக்காங்க. சரக்கடிக்க தான் தண்ணி பாட்டிலாம் சொல்லுவாங்க. யாரு? ஃபுட்ஸ்டெப் கேக்குது. ஃபுட்ஸ்டெப் கேட்டுச்சு. நல்லா இருக்கு. உங்களுக்கு கேட்டுச்சுல? அதான் இருந்துச்சு நொறுங்கி வர மாதிரி. யாராவது இருக்கீங்களா மேலே? யாரா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? மனுஷங்க கிடையாது கைஸ். இங்கே நடந்த விஷயம் அவங்க எல்லாத்துக்கும் சொல்லுவான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சொல்ல முடியறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சில விஷயம் இருக்கு. இங்கே அம்மா பொண்ணு 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேர்த்தோட ஆத்மா ரொம்பவே ஒரு மாதிரி அக்ரெசிவா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசி அவங்க இப்போ கொஞ்சம் அமைதியான மாதிரி. என்ன என்ன சவுண்ட் இது? சவுண்ட் வருதா? டேய் வச்சு தேய்க்கிற மாதிரி இருக்கு. டேய் வச்சு தேய்ச்சா மனுஷங்க கிடையாது கைஸ். சவுண்டு மேலே கீழே சைடில் எல்லா பக்கமும் வருது. 360 டிகிரி கேமராவில் கண்டிப்பாக மாட்டுவாங்க. பட் அப்படி யாரும் இல்லை. ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம்? எதனா பிரச்சனையா? நீங்கள் இவ்வளோ கோவப்படுற ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் ஏன் இன்னைக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? உங்களுக்கு எந்த கெட்டதும் செய்கிறதுக்காக நாங்கள் வரலையே. வாய்ஸ் மாதிரி இருக்குது பேசுகிற மாதிரி. உங்களை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா? ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் உள்ளே வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. இங்கே இருக்கிற ஆத்மா அவ்வளோ அக்ரெசிவான ஆத்மா கிடையாது. ஏன் இன்னைக்கு இவ்வளோ அக்ரெஷனாக இருக்குன்னு தெரில. கண்டினியூஸாக என்ன ஒன்று ஆகிக்கிட்டே இருக்குது. இப்படி என் மேலே எதுவும் படலை. அதுலேயே தெரியுது அவங்களுக்கு கெட்ட எண்ணம் இல்லை. இப்படி என்னமோ நடந்திருக்கீங்க. லைட் நல்லா பெருசாவே வச்சிருக்க வேண்டியது. எங்க இருக்கீங்க? உங்க பக்கத்துல நான் வரலாமா? இந்த லைட் சின்னது பெருசாகும் போது தான் எனக்கு என்னை சுற்றி ஓடுற மாதிரி தெரியுது. என்னை சுற்றி யாரோ ஓடுறாங்க, நல்லா தெரியுது. பாருங்க. ஓகே, ஃபைன்.
அதோட சைஸை குறைக்கும் போது எதுவும் ரொம்ப பிரைட்டாக அந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகி தெரியுதா என்ன? மேபி இன்னைக்கு ஃபுல் மூன் இருக்குனாலயா என்ன விஷயம்னு தெரியல, பட் ரொம்ப அக்ரெஷனாக இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு நாங்கள் இங்கே வீடியோ எடுக்கிறது சுத்தமாக சேஃப் கிடையாது. 100% இன்னைக்கு சேஃப் கிடையாது இங்கே வீடியோ எடுக்கிறது. ஏன்னா எல்லா பொருட்களும் என் பக்கத்தில் வந்து விழுந்து ஏதாவது ஒன்று என் மேலே பட்டா கூட ரொம்ப மோசமாயிடும் நிலமை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு கத்துறீங்க? எதுக்கு கோவப்பட்டு இருக்கீங்க? உங்களை எதுவுமே நாங்கள் பண்ணல. நாங்கள் உள்ள வரதுக்குள்ளே எங்கள் மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க. என்ன ஆச்சு? Oh my God. என்ன ஆச்சு உங்களுக்கு? மேலே போகலாம். பூச்சி வேற. மேலே போகணும், வழி இருக்குன்னு தெரியல. அங்கே மேலே தெரிஞ்சல விண்டோஸ். மேலே தெரியுதுல விண்டோஸ், அது எல்லா விண்டோஸ்லையுமே எனக்கு பயங்கரமாக சவுண்ட் கேட்டது. பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு. கேமராவோட லைட் ஆஃப் பண்ணிட்டு இதை மட்டும் யூஸ் பண்ணுறது. இது பாருங்க, வாட்டர் கேனுக்கு வந்துச்சு. ஹே, யார் இப்படி பண்ணிட்டு இருக்கா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? என்ன ரூம் இது? ட்ரெஸ்ஸிங் ரூமா இல்லை பாத்ரூம் மாதிரி? என்ன இது? பா ஏன் சுவிட்ச் போர்டை பார்த்தீங்களா? கேமில் இப்படி தாங்க இருக்கும் வீடியோ கேம். பா லைட்டு வேற. இது நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுன்னு பண்ணுறாரா என்னன்னு தெரியல. இந்த லைட் எப்படி எப்படி பண்ணுறது, சின்னதாகி பெருசாக்குறது. பயங்கரமாக படர்ந்து இருக்கு. நல்லா இருக்குங்க இது. சூப்பராக இருக்குல்ல? ஐ மீன் அந்த ஹாரர் வைப் சொல்கிறேன். பவராக இருக்கீங்களா? இது என்ன கேள்வி? இல்லை உங்களுக்கு வேற எதனா பிரச்சனை இருக்கா? ஹலோ, மேலே வழி எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த ரூம்குள்ளே தான் போகணுமோ? அதுக்குள்ளே நான் போல தானே தெரியலடா. எங்கேயுமே உள்ள போயிட்டாங்க. உள்ள போன அப்புறம் இங்கே சுத்தமாக ஓட வச்சுன்னு தெரியல. இந்த பில்டிங் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப பெரிய மாசிவான பில்டிங். மாடியில் பயங்கரமாக இருக்கு. மாடியிலேருந்து தள்ளி கீழே வந்தால் கூட தெரியாது. ஆமாம், என்னன்னா சவுர்லாம் கிடையாது, ஃபுல்லாக ஓப்பனு. ஏதாச்சும் பிளான் பண்ணி தள்ளி விட்டு அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதாவது ஆளை கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்டா. ரிஸ்கான இடமா இருக்கு. வேறு வர நம்ம போயிடும். சாமி படம் கவுந்திருக்கு. நிலாவா இல்லை வேற லைட்? அது எல்லோ கலர் ஆயிடுச்சு. இந்த சாமி படத்தெல்லாம் கவுத்து வச்சிருக்கீங்க. சாமினா பயமா? சாமினா பயமா? ஐயோ, லைட்டு ஃபிளிக்கர் ஆகுது. லைட்டு ஃபிளிக்கர் ஆகுது கைஸ், தெரியுதா? அது இது அந்த மோட்லேயே இல்லை. ஓகே, எதுக்காக அழுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களை யாரும் துன்புறுத்திட்டாங்களா? உங்களுக்கு எதனா கெட்ட விஷயம் நடந்துச்சா இங்கே? லைட்லாம் மோட்லாம் போடுறீங்க. ஃபிளிக்கரிங் மோட், நார்மல் மோடுனா. ஓ மை காட், யாரும் இங்கே சமைச்சிருக்காங்க.
ஏதோ ஆக்சுவலாக நடந்திருக்கு, பட் என்னன்னு தெரில. இங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு எனக்கு அவங்க 2 பேரையும் உள்ளே வர சொல்கிறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா யார் மேலேயாவது கண்ணாடி துண்டுகள் பட்டுச்சுன்னா ரொம்ப காயமாயிடும், படுற இடத்த பொறுத்து. காரிக்கிட்ட வருது. நாயா? வேற கார் ஏதோ உரசுற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல நாய் இருக்கிறதுக்குமே வாய்ப்பு கிடையாது. நம்ம உள்ள இருக்கிறதா சேஃப். இப்போ இறங்கவும் முடியாது. நாய் இருந்தா நமக்கு சவுண்ட் விட்டுருக்கும்ல. ஒரு சவுண்டு கூட கேட்கல இந்த காட்டுக்குள்ள. நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அவன் கேமரா வைக்க சொன்னான். நைட் விஷன் நடு பேக்ல இருக்கு. நம்ம இந்த இடத்துல நிறைய விஷயம் கண்டிப்பா கேப்சர் பண்ண முடியும்ன்ற எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் நெஞ்ச ஆக்டிவிட்டிலாம் இல்லை. நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இது ரொம்ப பயங்கரமான விஷயம் நடக்குன்றது மட்டும் எனக்கு உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. மாட்டி விட்டியா? அது போன்ல அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுரு. இன்னைக்கு வேற பக்கம் நடிக்கிற கையெல்லாம் நடிப்பே நடிக்க ஆரம்பிச்சு. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருறா. இன்னைக்கும் சும்மா இருறா, எதுவும் பண்ணிடாரான்னால அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒன்று மண்டையெல்லாம் உடச்சிடும். இந்த பில்டிங் ரொம்ப பெருசுன்றனால அவன் எங்க இருக்கான்னு வேற தெரிய மாட்டேது. ரைட் ஆயிடுச்சா? நைட் விஷன் கனெக்ட் ஆயிடுச்சு. அப்படி வச்சிருந்தட்டா சிசிடிவி மாதிரி இல்லை. அங்க போகணும்டா. நீ புரியா? வேணாம் இரு, அப்புறம் திட்டுவான். இங்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் வழி. மாடி கூட அப்பா ரொம்ப கிட்ட விழுந்த மாதிரி இருந்துச்சுல. என் தலையில் விழுந்துருந்தா என்ன வருது? இங்கேயுமே பாருங்க ஒரு கல் இருக்கு. இப்போ நான் இங்கே படியில் ஏறுறப்போ அந்த கல் பாட்டுக்கு என் தலையில் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? என்னை கொல்ல பார்க்குறீங்களா? நான் உங்களுக்கு என்ன கெட்ட விஷயம் செஞ்சேன்? வேற யாரோ பண்ண தப்புக்கு என் மேலே கோவப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே பண்ணலையே உங்களை. உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம்? நான் மேலே வரப்போறேன் இப்போ. நான் போய் அதை வச்சுட்டு வந்துடுறேன். கீழே வேற பயமா இருக்கா? இறங்க போய் இறங்கமா உள்ளே உட்காந்துருக்கோம். உள்ளே அப்போ யாராச்சும் ஒரு ஆள் வச்சிருக்கணும்டா. டிரைவர் சீட்டுக்கு மாறிக்கிறேன். எத்தனை பாட்டில் தாங்க உள்ள இருக்கு பில்டிங்குள்ள? குடிச்சிட்டு போட்டு போனாங்களா அந்த பாட்டிலா? இல்லை இருக்க மாதிரி இருக்குடா. என்னடா சொல்ற? சவுண்ட் கேட்குதுடா. இது டொம்முன்னு விழுந்த மாதிரி தானே கேட்டுச்சு. அது இதுவும் தானடா தெரியலடா. விழுந்த கத்து வெளியே உள்ள போடு. என்னடாச்சு? விண்டோ ஏற்றி விட்றோம். சீக்கிரம்டா. இந்த இடத்துல நான் உள்ளே கருப்புடா. என்னடா சொல்ற? உண்மையோ? இதில் வைக்கலான்னு போனால் வைக்க கூட போகுது. தைரியம் முடிதுடா. ஆள் கிடையாதுடா. அப்போ பேய் தான்டா. என்ன நினைத்துல உள்ள போய் இவ்வளோ நேரம் ஆச்சு. உடனே கூப்பிடுன்னு தானே சொன்னான். ரொம்ப நேரம் ஆச்சுடா உள்ள போய். அப்போ என் உள்ள பார்த்துட்டு வருவா? இல்லை சும்மா இருடா. உங்களையே அனுப்பிட்டு நான் தனியாக உட்காந்துட்டு இருக்க சொல்றியா? என்ன இல்லைடா, சப்போஸ் அவனுக்கு எதாவது ஆனாலும் நான் கூப்பிடுவேன். இல்லைடா, 2 பேருமே போய் சப்போஸ் 2 பேத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் ஏற்ற முடியாது. அப்போ சும்மா நீங்களும் நானும் சேர்ந்து உள்ள போய் சப்போஸ் 2 பேத்துக்குமே ஏதாவது ஆயிடுச்சுன்னா எப்படி தெரியும் உனக்கு? இப்போ நீ காருக்குள்ள இருந்தேன்னா கூட சப்போஸ் நாங்கள் 2 பேருமே வரலாம் கூட நீ யாராவது ஃபோன் பண்ணல வைக்கல ஏதாவது உனக்கு கூப்பிடலாம் வந்துச்சுடா. 2 பேருமே உள்ளுக்கு போய் 2 பேருக்குமே ஏதாவது ஆயிடுச்சு யாருக்குமே தெரியாது. நம்ம இருக்கிற ஒரு அனாந்தர காடுறா. யார் மனநிலமோட ஒரு மிருகநலம் மட்டும் எதுவுமே இல்லைடா சுத்தமா. உனக்கு எதுனா ஆச்சுன்னா அவன் அவ்வளோதான். வெயிட் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்டா. என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு பயம்னா ஆளுங்க வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் கருப்பூரத்தை இப்ப பார்த்தேன்டா. இதுல கேப்சர் ஆச்சான்னு தெரியலடா. சவுண்ட் கேக்குதுடா. சொன்னேன்ல ஆள் கிடையாது, பேய். அவன் சவுண்டே காணாடா. வாசு சவுண்டு சுத்தமா. நான் போய் நைட் சவுண்ட் செட் பண்ணிட்டா. நான் அதுக்கப்புறம் யோசிப்போம். இரு டக்குன்னு வச்சிருந்துறேன். சீக்கிரம். என்ட்ரன்ஸ் நேரம் வைக்கிறாரா? என்னடா சொல்ற? நான் மேல வரப்போறேன் இப்போ.
உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களை பாக்குறதுக்காக வந்தவங்க கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா? ஓ மை காட், கண்ணாடியா வருது. ஓ மை காட், எத்தனை கண்ணாடி தான்? கால் பண்ண போறானா? லைட் இவரோட லைட் தானா அது? ஏன்னா இவர் கீழே இருந்தா மேல அடிச்சிட்டு இருக்காரு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் மேல அடிச்சிட்டு இருந்த மாதிரி. வாசு போன் பண்றான்டா. போன் எடுக்க மாட்டான். அப்போ பண்ணுவோம். ஹலோ வாசு, கேக்குதா? என்னாச்சு? அங்க என்ன நடக்குது? இங்க ரொம்ப மோசமா இருக்குடா. நீங்களாம் உள்ள வர முடியாது. ஓகே, இங்கே ரொம்ப மோசமா இருக்கு ஆக்டிவிட்டிஸ்லாம். இங்க பொருட்கள் தெரியல எனக்கு. இல்ல என்னன்னா எதுவும் அவங்க பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. ஏன்னு தெரியல, பயங்கர கோவமா இருக்காங்க. பொருட்கள் எல்லாம் நம்ம மேல வந்து விழுது. ஆனா உள்ள வரவே முடியலடா. இப்ப நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ஓ மை காட், கண்ணாடிலாம் என் மேல வந்து விழுதுடா. இப்ப நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அடிப்படும். நீங்க வர வேண்டாம், அங்கேயே இருங்க. எவ்வளவு நேரம் இங்கே இருக்கிறது? நான் உள்ள பாத்துட்டு வரேன், அங்கே வெயிட் பண்ணுங்க. சொல்ற மட்டும் கேளுங்க, உள்ள யாரும் வராதீங்க. ஏடா சொல்ற? உன்னை மட்டும் தனியா விட்டு நாங்க எப்பறம் அங்க நிம்மதியா இருப்போம்? சொல்ற கேளுடா. கட் பண்ணிட்டான்டா. இவனை உள்ள விட்டு எப்பறம் நம்ம தனியா இருக்க முடியும்? நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல. அவர் ரொம்ப அழுகிற மாதிரி பேசுறாரு. இருக்கிற பாட்டில்லாம் அடக்கி போட்டா பயங்கரமா காசு வாங்கலாம்ல. பாட்டில்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் அவர் தான், அவரோட லைட்டு தான். ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ மை காட் கைஸ், இங்க பாருங்க, ஃபுல்லாவே கண்ணாடியா தான் இருக்கு. மேபி அவங்க நடக்கிறது கூட நமக்கு கண்ணாடி மாதிரி தெரியுதோ? நடக்கிறது கண்ணாடி கண்ணாடி தான் அந்த பேயின்ற மாதிரி சொல்லுவாரா? அது எங்கெங்கெல்லாம் சதறி கிடக்கா இங்க நடக்கிறன்ற மாதிரி சொல்றாரோ? அங்க இருக்கான். ஆமா, நம்ம கூட தான் இருக்கான். இந்த மாதிரி கண்ணில் தெரிஞ்சா கூட கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். உள்ள போயிட்டானா இருட்டில் ஒண்ணுமே தெரிய மாட்டுது. ஃபுல் மூன் இன்னைக்கு. எல்லோவா இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ லைட்டாக ஆரஞ்சா மாறின மாதிரி இருக்கு. ஒயிட்டு எல்லோ ஆரஞ்சு. உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம்? என்ன நடந்தது? நாங்கள் உங்களை ஒன்றுமே பண்ணலையே. பேசுறதா கேட்க வாய்ப்பு இருக்கா? அவங்க கார்ல இருந்து வெளியே வந்தாங்கன்னா அவரோட அட்டாக் பண்றதுக்கு என்ன காரணம்? வாய்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுத்தி அமைதியா தானே இருக்கு. இவர் தானே கத்தி பேசுறாரு. அன்னைக்கு வந்து ஃபுல் பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலே என்னன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா தெரியும். என்ன அட்டாக் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்டா உள்ள. கேக்குது. பேயிட்டு தான் பேசுவான். யார்கிட்ட பேச போறான்? காருக்குள்ளேயே நல்லா கேக்குது போல. உள்ள போறான் பாரு. என்ன அட்டாக் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க எதனா எங்களை பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு எதிராக நாங்க எதனா பண்ணுவோம். மிரட்டுறாரு. அப்பாலே போ சாத்தாங்க. புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க ப்ளீஸ். இந்த ஃபாஸ்மோஃபோபியான ஒரு கேம் இருக்கும்ல, அதான் நிறைய கேம்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் இவங்க அடக்கிறது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணான்னு யோசிச்சு பாருங்களேன். பட் அவங்க பார்க்குறது மட்டும் தான் போகிறாங்க, என்ன நடக்குது பேசுறது அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் அடக்கணுன்றது இவங்க மோட்டிவ் கிடையாது, கோலும் கிடையாது.
நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க, அவ்வளோதான். பட் அந்த மாதிரி யூவி லைட்டு நிறையா டிவைஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வச்சு இந்த இஎம்எஃப் ரீடிங்னு ஒரு மிஷின் இருக்குமே, சவுண்ட் கேட்டுச்சு, கொள்ளேருந்து சவுண்டு கேட்டுட்டு தான் இருக்குது. குழந்தை சவுண்டு மாதிரி இருக்கு. அப்போ நம்மளை உள்ளே வர வேணாம்னு சொல்கிறான்டா. இப்போ ஏன்டா தனியாக இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கான்? சொன்னால் கேட்கவும் மாட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கைகள்லாம் விடனது. ஆனால் இப்போ என் கண்ணு முன்னாடி வந்துட்டான், அதனால கொஞ்சம் எனக்கு பரவாயில்ல. இப்போ எவ்வளோ நேரம் இந்த காருக்குள்ளேயே இருக்கிறது, இறங்குறதுக்கும் பயமாக இருக்குது. கதவையும் திறக்க முடியல, ஜன்னல் திறந்து வைக்கிறதுக்கும் பயமாக இருக்குது, மூச்சு விட முடியல. அங்கே தெரியும் பாருங்க, வரான். வாடா வாசு வாடா. எல்லாரும் ஒன்னா இருந்தா கூட கொஞ்சம் தைரியமா இருக்கும். கண்ணாடி சவுண்டா கேக்குதுடா. சப்போஸ் ஏதாவது கழுத்துலயோ கையிலயோ கண்ணுல எங்கேயாவது பட்டா என்னடா பண்ணுவான்? அவ்வளவுதான், கண்ணுல எல்லாம் பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். இன்னும் கல்யாணம் வேற அவளையா இருக்கும். ஐயோ, குழந்தை சவுண்ட் மாதிரி தான் இருக்கு. கல்யாணம் என்னது துணி மாதிரி தொங்கிட்டு இருக்கு? ஏய், யாரும் இங்கே இருக்காங்கப்பா. தொட்டிலாம் கட்டி தூங்கியிருக்காங்க, குழந்தைய தூங்க வச்சிருக்காங்க தொட்டிலாம் கட்டி. இங்கே பாருங்க, நல்லா பழசு மாதிரி தெரியல, புதுசு மாதிரி தான் இருக்கு. ஓ, இவர் சொன்னாரு நடக்கிறது வந்து கண்ணாடி மூலமா காட்டுறாங்கன்னு. அந்த மாதிரி எல்லாமே கண்ணாடின்ற மாதிரி சொல்ல வராங்களா? குழந்தையுமே கண்ணாடி ரூபத்துல தான் காட்டிக்க விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கோ? கண்ணாடி தான் அந்த உருவமா? இந்த பேயோ என்னமோ உருவம்னே சொல்லப்பா, தெரில. அப்புறம் பேயும் கூட சொல்லலாம். கேமரா டில்ட் பண்ணி காமிக்கும்போது பயங்கரமா இருக்கு. கண்ணாடி பிசுலாம் பட்டுச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, எடுக்க கூட முடியாதுடா. ரொம்ப சேஃபா இருக்கணும் இந்த இடத்துல எல்லாம். சப்போஸ் நம்ம தப்பிச்சாலுமே செப்டிக் ஆக வாய்ப்பு நிறைய இருக்கு. வருஷங்களா இந்த கண்ணாடியில இங்க கிடக்குதுன்னு நமக்கு தெரியல. இல்ல கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் ஆயிருக்கும் அந்த கண்ணாடியில. இங்கிட்டு வரோம். இங்க பாருங்க, ஃபுல்லாவே கண்ணாடிகள் இருக்கு. எங்க இருந்து இவ்வளோ கண்ணாடி வந்துச்சுன்னு எனக்கு கண்ணாடியா தான் இருக்கு இந்த பில்டிங். ரொம்ப ஆச்சரியமா. பாட்டிலும் கூட கிடையாது போல, வெறும் கண்ணாடி பீஸா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிற ஒரே விஷயம் இந்த தொட்டில் தான். ஸோ பாட்டில் அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லை, வெறும் கண்ணாடி பீஸ் தான் இருக்கு. எனக்கு புரியல, இல்லை வேற யாராவது வந்து இங்கே ஐ மீன் பாட்டில் உடஞ்ச பாட்டிலோட பீஸும் கிடையாது, எல்லாமே அந்த ரெக்டாங்கிளா இருக்கும்ல அந்த மாதிரியான கண்ணாடி பீஸா தான் இருக்கு. ஹலோ, அது உடஞ்சா அப்படி இருக்கும். ஏன் வெங்கடேஷ் கால் பண்ணா, சைரன் சவுண்ட் கேட்குது, போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னா. அப்புறம் பார்த்தேன் வந்திருக்காங்க, ஆனால் அவங்க தூரமாகவே திருப்பிட்டு போயிட்டாங்க. உள்ள இந்த அளவுக்கு வரல, இந்த அளவுக்கு யாரும் வர மாட்டாங்க, இங்கே வரதுக்கு வேலையும் கிடையாது. மஞ்சள் தண்ணியெலாம் ஊற்றிருக்கு, எதுக்குன்னு தெரியல. தேங்காய் வளையல் ஏதோ ரிச்சுவல் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. கண்ணாடியை வச்சு தான் பண்ணியிருப்பாங்களோ? இதான் அந்த ரெக்டாங்கிள் கண்ணாடி தான் உடஞ்சு போன மாதிரி இருக்கு. மிரர் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி ஆங்கர் மாதிரி செட் பண்ணி லைட் இருக்கு. முகம் பார்க்குற கண்ணாடி அதான் கருப்பு கலர்ல இழுத்து இருந்துச்சு. அது வந்து ஆக்சுவலாக கத்தி மாதிரி இருக்கு, ஆனால் கண்ணாடியா? மல்லிகை வாடி போயிருக்கு. இது என்ன? என்னை பயமுறுத்துறதுக்கு நினைக்காதீங்க ப்ளீஸ். இதெல்லாம் உங்களோட ட்ரெஸ்ஸா? இங்க பாருங்க, சேஃப்டிக்கு கத்திலாம் வச்சிருக்கீங்க, ஆச்சரியமா இருக்கு. கரெக்டா ஒரு கண்ணாடி துண்டை கத்தி ஷேஃப்ல உடைச்சிருக்காங்க கைஸ். நம்மளால உடைக்க முடியாது ஒரு ஹியூமனால. இங்க பாருங்க, மெஷின் கட்டிங். அது நைட்டி, இது ஒரு லெக்கிங்ஸ் மாதிரி இருக்குது, இது என்னன்னு தெரியல. பட் பாருங்க, ஒரு ஹியூமன் வாழ்கிற மாதிரி இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஷாக்கிங்காக இருக்குது. அவங்களோட பேபிக்கு தொட்டில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பேயே பண்ணுச்சா இல்லை இந்த பேயை அடக்கணும்னு நினச்சி யாரும் ரிச்சுவல் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு தெரில.
அது பச்சை கலர்ல இருக்கு. கிட்டத்தட்ட அவன் போய் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரில. அப்பப்போ வந்தான், இப்போ உள்ளே போயிட்டான், எங்கிட்டு இருக்கான்னு வேற தெரில. ரொம்ப பயமா இருக்கு. எதுவும் ஆகாமல் நல்லபடியாக வெளியே வந்துடணும் கடவுளே. நான் போய் பார்த்துட்டு வருவா. அப்போ சும்மாரா போய் ஏற்கனவே உனக்கு கண்டது நடந்துட்டு இருக்கு. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணாத. போய் பார்த்துட்டா வந்துடுறேன். இல்லை உனக்கு ஆல்ரெடி நிறைய வாட்டி ஏதோ ஆகுது. சும்மா என்னாலாம் அனுப்ப முடியாது, அப்புறம் என்னால் திட்டு வாங்க முடியாது. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அவன் விட்டு நம்ம எப்படி இருக்க முடியும்? சரி நான் வேணா போய் பார்த்து வரட்டுமா? சரி போய் பார்த்துட்டு வா. ஏதாவது ஒன்று சவுண்டு விடு, நான் உடனே யாராவது கூப்பிட்டு வந்துடுறேன். நான் வந்து உனக்கு எப்படியே ஏதாவது கொஞ்சம் காப்பாற்றிடுறேன். சரியா? அவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவனுக்கு நம்ம விட்டதே தெரிய தப்பு. இது அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரும் என்ன பாப்பா? அவன் தனியாக போயிருக்கான், உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா? தயவு செஞ்சு வா, நான் போய் பார்க்கறேன். இல்லை நீயாவது போய் பாரு. போ சீக்கிரம் போக முடியாது. நல்லா புரிஞ்சு அந்த ஃபோனை வச்சுக்க, எதனா ஒன்றா கேப்சர் பண்ணிடு. எங்களுக்கு எதனா ஒன்னாலும் எதனா யாரையா கூப்பிட்டு வந்துருட்டாக்கணும். பார்த்து போடா சீக்கிரம். மேலே லைட் எரியுது, வாசு தானா என்னன்னு தெரியல. சீக்கிரம் போடா, சீக்கிரம் போய் பாருங்க. நைட் டியூஷன் வேறு வச்சுருந்தாங்க என்ட்ரன்ஸில். இப்படிலாம் எனக்கு தனியாக போனாலே எனக்கு ஒன்றுக்கு வந்துடும். இங்கே லைட் அடிக்குது பாருங்களேன், ரைட் சைடில். வாசு பக்கத்தில் தானே இருக்கு, போய் எடுத்துட்டு வந்துடலாமே. எங்கடா இருக்க? இந்த வாசு கருப்பு உருவம் ஒன்று. ஃபேஸை காமிச்சிட்டு எப்படி ஓட கற்றுக்கிட்டான்னு தெரில. ஃபேஸ் காட்டாமலேயும் அறக்க பறக்க ஓடுறாங்க ஒரு சில டைம். பட் ஃபேஸை காமிச்சிக்கிட்டு ஒரு சில டைம் ஓடுறாங்க. பா பாட்டு போடுறது அழுகுதா? என்கிட்ட எதனா பேச ஆசைப்பட்டுருக்கீங்களா? எங்கடா இருக்க? நைட் விஷன்ல நல்லா கேப்சர் ஆயிருக்கு. வாசு பார்த்துட்டு முடிஞ்சா செகண்ட் பார்ட்டு. அப்போ கேக்குதாடா? அவளை ப்ளீஸ் விடு. என்ன பண்ணிட்டு இருக்க? ரெஜாஸ் மாதிரி இருந்துச்சு திடீர்னு பார்க்கும்போது. பென்டன்ல மியூசிக் எப்பா எல்லா விதமான ஜானர் மியூசிக்குமே போட்டிருக்காங்க. ஹாரர் வைபுக்கு, அந்த த்ரில்லிங்க்கு, இப்போ லாஸ்ட்டாக கூட அது எமோஷனலாக இருக்கிற மாதிரியான மியூசிக்லாம் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. வீடியோ ப்ரெசென்ட் பண்ணது நல்லா இருக்குது. நான் சேம் அதே ஃபீலிங் தான் அந்த வாசு ஹாண்டிங் ஹவுஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அதே தான் எனக்குமே. இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. அதான் மூவிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா அது பொய்ன்னு தெரியும். ஸோ நம்ம அந்த ஒரு இதில் பொய்ன்னு தெரிஞ்சு நம்ம நல்லா உள்வாங்கிக்கிட்டு பார்ப்போம். ஓகேவா? உண்மையாகவே பயத்திலேயே பார்த்துக்கிட்டு இருப்போம். இது உண்மையாக பொய்யான்னு தெரில. அந்த ஒரு இதனாலேயே என்னன்னு தெரில, எனக்கு ஒரு சில பார்க்க தோண மாட்டேங்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, பார்க்க தோணலாம். வீடியோவை பார்க்கல, அந்த ஒரு பயத்திலேயே பார்க்கணுன்றது அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த ஒரு உணர்வு அது வரமாட்டேங்குது. டக்குன்னு எனக்கு இது இப்படியா அது அப்படியான்ற மாதிரி எனக்கு யோசிக்க தோணிடுது. இது இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் உள்ள. அதனால தான், ஸ்மைல்ன்றது பேய் படம் பார்க்கும்போது அந்தளவுக்கு வராது எனக்கு. இப்போ காஞ்சூரிங் மூவிஸாக இருக்கட்டும்,
எந்தெந்த ஹாரர் மூவிஸும் ரொம்ப பயங்கரமான ஹாரர் மூவிஸும் நிறையா இருக்குது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி படங்களாக பார்க்கும் நான் சிரிக்கவே மாட்டேன், ஒரு இடத்துல கூட சிரிக்க மாட்டேன். அது பொய்ன்னு தெரிஞ்சால் கூட அது நம்ம அந்த ஒரு பயத்திலே தான் பார்த்துட்ருவோம். பட் இது அப்படி பார்க்க தோண மாட்டேங்குது. இது ஏன்னா உண்மையாக பொய்யா அப்படின்றது இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டு சிரிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது, பயமும் அந்த இடத்துல கொஞ்சம் ஜம்ப் ஸ்கேரும் இருக்குது. ஸோ அதான் எல்லாமே மிக்ஸாக இருக்குது. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் மூவிக்கு உள்ள இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் டிஃப்ரென்ஸ். அதுதான் அது அப்படியே உல்ட்டாக மாறின மாதிரி இருக்குது. ஃபேக்கை வந்து பயந்து பார்ப்போம், இது உண்மையாக போயானே தெரில, உண்மையாகவே இருக்கட்டுமே. ஆனால் இதை வந்து எனக்கு அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க தோண மாட்டேங்குது, உண்மையாகவே நடக்குன்ற மாதிரி அந்த ஒரு பயத்திலே பார்க்க தோண மாட்டேங்குது. அது என்னன்னு தெரில. பட் இந்த வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களே அது பக்கா தரமாக பண்ணியிருக்காங்க. அதை நான் குறையே சொல்ல மாட்டேன், தரமாக பண்ணியிருக்காங்க. இது வாசு வீடியோலையுமே அதான் சொல்லியிருப்பேன், அது எனக்கு உண்மையாக போயான்னு தெரில. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே கொடுக்குது, நல்லாவே கடத்துதுன்னு அதை நான் சொல்லியிருப்பேன். பட் நான் பார்க்குற விதம் வந்துட்டு டக்குன்னு எனக்கு உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். பட் உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவேன், இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்னு. பட் உள்ளுக்குள்ளே நிறைய ஓடிட்டே தான் இருக்கும், அதை நான் எல்லாத்தையுமே சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதுதான், அது ஒன்று தான். பட் அது வீடியோ சூப்பராக இருக்குது, பார்க்கவும் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக பார்ட் 2மே பார்ப்போம், பார்ட் 3மே பார்ப்போம். இனிமேல் நிறையா இந்த மாதிரியான அமானுஷமான வீடியோகள் நிறையா ரியாக்ட் பண்ணலான்னு இருக்கேன். இவர் சேனல்லையும் மற்ற சேனல் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்களும் ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணுறதா பண்ணுங்க. ஏன்னா இந்த வியூவர் தான் தேங்க்ஸ் பண்ணது. இந்த மாதிரி சேனல் இருக்கிறதே தெரியாது, வாசு சேனல் தெரியும். பட் அது ரியாக்ட் பண்ணி ஒரு வீடியோ தான் ரியாக்ட் பண்ணது, அதுக்கப்புறம் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப 1 மந்த்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 2 months கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோ ரியாக்ட் பண்ணி. ஸோ கண்டிப்பாக அடிக்கடி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்ட் 2மே சீக்கிரம் பார்க்கலாம். அது ஷீ பொசஸ்டஸ், அதான் அவர் உடம்புல போன மாதிரி இருக்குல்ல. ஸோ அதான் அடுத்த பார்ட் பார்க்கலாம் கூடிய சீக்கிரம். ஸோ அதான் நான் என்ன சொன்னாலும் வீடியோ வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், நமக்கு அந்த ஹாரர் வைப்பை வந்து நல்லாவே கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மாட்டு கருத்தில் சூப்பராக வீடியோ பண்ணுறாங்க. ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் ஃப்ரம் வரன்.